إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور. கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மா உரையில் இஸ்லாம் எந்த அளவிற்கு உழைத்து சம்பாதிக்க வேண்டும், உழைப்பு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது என்பதை குறித்து சில விஷயங்களை எடுத்துரைக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, இஸ்லாம் பொதுவாகவே உழைக்க வேண்டும், உழைத்து சம்பாதிக்க வேண்டும், உயர்வை சிந்த வேண்டும், பயனுள்ள காரியங்களில் தன்னுடைய நேரங்களை செலவு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. இதுக்கு நேர்மாறாக உழைப்பு செய்யாமல் இருப்பது, சோம்பல்தனம், சோம்பேறித்தனம், நேரத்தை வீணடித்து படுத்து தூங்குவது, வேலை செய்யாமல் இருப்பது போன்ற விஷயங்களை வன்மையாக கண்டிக்கிறது, தடுக்கிறது. சுன்னத்தான குதுபாவிற்கு பிறகு நான் முல்க் அத்தியாயத்தின் 15வது வசனத்தை ஓதினேன். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி ஜஅல லகுமுல் அர்த தலூலன், அவன்தான் உங்களுக்காக பூமியை வசதி உள்ள இடமாக ஆக்கி வைத்திருக்கிறான். மனிதர்கள் வாழ்வதற்கு தோதுவான ஒரு இடம் இந்த பூமி தான். சந்திரனில், மார்ஸ் போன்ற இடங்கள் எல்லாம் என்ன செய்ய முடியாது, மனிதர்களால் வாழ முடியாது. மனிதர்களுக்கு தோதுவான வசதி உள்ள இடமாக அல்லாஹ் இந்த பூமியை ஆக்கி வைத்திருக்கிறான். மேலும் மனிதர்களுக்கு தேவையான ரிஸ்க் எல்லாம் இந்த பூமியில் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். ஆக மனிதனுக்கு வசதியுள்ள ஒரு இடமாக இந்த பூமி இருக்கிறது. அல்லாஹ் இதை ஒரு பெரிய நியமத்தாக சொல்லி காட்டுகிறான். அவன்தான் உங்களுக்காக இந்த பூமியை வசதி உள்ள இடமாக ஆக்கினான். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, ஆகவே நீங்கள் பூமியின் பகுதிகளிலே, அதோடைய வழிகளிலே நீங்கள் நடந்து செல்லுங்கள். அதாவது அந்த ரிஸ்கை தேடுவதற்காக நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், முயற்சி செய்யுங்கள். வகுலூ மிர் ரிஸ்கி, அந்த ரிஸ்கை அடைந்த பிறகு நீங்கள் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை புசியுங்கள், சாப்பிடுங்கள். வ இலைஹின் நுஷூர், மேலும் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் பக்கம்தான் நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு எழுப்பப்படுவீர்கள். அவனை நோக்கிதான் நுஷூர் இருக்கிறது. இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு பல விஷயங்களை சொல்கிறான். முதலாவது ஒரு விஷயம் என்ன, இந்த பூமியில் நமக்கு தேவையான வசதி, ரிஸ்க் எல்லாமே அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். இரண்டாவது விஷயம் என்ன, எல்லா ரிஸ்க்கும், நமக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் இந்த பூமியில் இருந்தாலும் அது நம்மை தேடி வராது, மாறாக நாம் தான் நினைச்ச வேண்டும், அதை தேடி புறப்பட்டு செல்ல வேண்டும், உழைப்பு செய்ய வேண்டும். மூன்றாவது விஷயம் என்ன, உழைப்பு செய்து நமக்கு நிறைய ரிஸ்க், வசதி, வாய்ப்புகள் கிடைத்து விட்டால் அது அல்லாஹ் தந்த ரிஸ்க் என்பதை நினைக்கக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரிஸ்கில் இருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். ஆக இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது, என்னுடைய உழைப்பால் சம்பாதித்தது என்று நினைக்க கூடாது, மாறாக அல்லாஹ் எனக்கு வழங்கியது. நான்காவது விஷயம் என்ன, உழைப்பு, சம்பாத்தியம் என்கிற அந்த விஷயங்களுக்கு பின்னால் நாம் என்ன செய்யக்கூடாது, ரிஸ்க் வழங்கக்கூடிய ராசிகை மறந்து விடக்கூடாது, மறுமையை மறந்து விடக்கூடாது, ஆகிரத்தை மறந்து விடக்கூடாது. மாறாக ஒரு நாள் வரும், அப்போது அல்லாஹ் நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவான். அங்கு கேள்வி கணக்கு உண்டு என்கிற அந்த மறுமை சிந்தனையை நாம் ஒவ்வொரு நாளும் மனதில் வைத்துதான் என்ன செய்ய வேண்டும், சம்பாதிக்க வேண்டும்.
இத்தனை விஷயங்களை அல்லாஹ் அந்த வசனத்திலே நமக்கு சொல்கிறான். மக்களில் சிலர் மார்க்கம் என்கிற பெயரிலோ அல்லது சோம்பல் தனத்தின் காரணமாகவோ உழைப்பு செய்ய மாட்டார்கள், வேலை செய்ய மாட்டார்கள். ஆண்களாக இருந்தும் அவர்கள் மீது பொறுப்புகள் இருந்தும் வேலை செய்ய மாட்டார்கள், சம்பாதிக்க மாட்டார்கள், வீட்டிலேயே இருப்பார்கள். இன்னொரு பக்கம் இன்னும் சில பேர் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், உழைப்பு உழைப்பு சம்பாத்தியம் சம்பாத்தியம் என்கிற பெயரில் கடமைகளை மறந்து விடுவார்கள், வணக்க வழிபாடுகளை மறந்து விடுவார்கள். இரண்டுமே தவறு. ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே இரண்டையும் சேர்த்து சொல்கிறான். உழைத்து சம்பாதியுங்கள், ரிஸ்கை தேடுங்கள், அதே நேரத்தில் மறுமையை மறந்து விடாதீர்கள். ரிஸ்க் தரக்கூடிய ராசிக்குடைய கடமைகளை மறந்து விடாதீர்கள். இதே விஷயத்தை தான் அல்லாஹ் ஜுமுஆ அத்தியாயத்திலும் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜுமுஅத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வதருல் பைஅ. நம்பிக்கை கொண்டவர்களே, ஜும்மா தினம் அன்று அல்லாஹ்வின் திக்ருக்காக வேண்டி உங்களை அழைத்தால், அதான் கொடுக்கப்பட்டால், அல்லாஹ்வின் திக்ரை நோக்கி விரைந்து வாருங்கள், தொழுகையை நோக்கி ஜும்மாவுக்காக விரைந்து வாருங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள். ஆக வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்று சொன்ன அதே ரப்பு அல்லாஹ் அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். தொழுகை முடிந்து விட்டால் அல்லாஹ்வின் பூமியில் பரவி விடுங்கள். அல்லாஹ்வின் பூமியில் பரவி அல்லாஹ்வுடைய கருணையை, ஃபضலை நீங்கள் தேடுங்கள். அதாவது ரிஸ்கை தேடுங்கள், வேலையை பாருங்கள், வியாபாரத்தை பாருங்கள் என்று அல்லாஹ்வே சொல்கிறான். ஆக வணக்க வழிபாடுகளுடைய நேரத்தில் வணக்க வழிபாடு, வேலை செய்து உழைத்து சம்பாதிக்க வேண்டிய நேரத்தில் அந்த வேலைகள், இரண்டுமே பேலன்ஸாக கொண்டு போவதுதான் என்னது? ஒரு மூமினுடைய வேலையாக இருக்க வேண்டும். ஆக அன்பானவர்களே, இந்த வசனங்களிலே அல்லாஹ்வே என்ன சொல்கிறான்? பூமியில் பரவி ரிஸ்கை தேடுங்கள், அல்லாஹ்வுடைய கருணையை தேடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். ஆக அல்லாஹ்வுடைய நியதி, அல்லாஹ்வுடைய சட்டம் என்னது? அல்லாஹ்வுடைய சுன்னத் என்னது? ரிஸ்க் பூமியில் உண்டு, ஆனால் உட்கார்ந்த இடத்தில் அந்த ரிஸ்க் நம்மை தேடி வராது, மாறாக அதை நோக்கி நாம் தேடியவர்களாக புறப்பட்டு செல்ல வேண்டும், உழைப்பு செய்ய வேண்டும், உயர்வை சிந்த வேண்டும் என்பது அல்லாஹ் ஏற்படுத்திய சட்டம். இதுதான். மனிதர்களை விடுங்கள், புத்தி சுவாதீனம் உள்ள, அக்கல் உள்ள உயர்தினையாக நாம் இருக்கிறோம். நமக்கு அந்த சட்டம், நமக்கு மாத்திரம் அந்த சட்டம் அல்ல, மாறாக புத்தி இல்லாத, புத்தி சுவாதீனம் இல்லாத ஜீவன்களாகிய பறவைகள், மிருகங்கள், அதற்கும் இதே சட்டம் தான். அவர்களுக்கு உண்டான ரிஸ்கும் இந்த பூமியில் உண்டு. ஆனால் அந்த ரிஸ்க் அந்த விலங்குகளை, பறவைகளை தேடி செல்லாது. அதை தேடி அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கிளம்பி வர வேண்டும், அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேட வேண்டும், உழைக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கும் அந்த ரிஸ்க் கிடைக்கும். இத்தனைக்கும் அவர்களுக்கு புத்தி இல்லை என்பதாக நாம் சொல்கிறோம், ஆனால் அவர்களும் தேட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்த நியதி. ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பிரபலமான ஹதீஸ், லவ் தவக்கல்தும் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸககும் கமா யர்ஸுகு த்தைர் தக்து ஹிமாஸன் வ தரூஹு பிதானா. பறவைகள் எவ்வாறு அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறதோ, நம்பிக்கை வைக்கிறதோ, அதே போல நீங்களும் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்தால், நம்பிக்கை வைத்தால், அந்த பறவைகளுக்கு ரிஸ்க் வழங்குவது போல் அல்லாஹ் உங்களுக்கும் ரிஸ்க் வழங்குவான். அந்த பறவைகள் என்ன செய்யும்? காலையில் வெறும் வயிற்றோடு தன்னுடைய கூண்டுகளை விட்டு புறப்பட்டு செல்லும், ரிஸ்கை தேடும். மாலை வரும் பொழுது சாப்பிட்ட வண்ணம் அது திரும்பி வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக கூண்டுகளில் உட்கார்ந்து விட்டால் என்ன செய்யாது? ரிஸ்க் வராது, புறப்பட்டு போக வேண்டும். இதுதான் மனிதர்களுக்கு உண்டான சட்டமும். ஆக வேலை வெட்டி இல்லாமல் இருக்கக்கூடாது, சோம்பல் தனத்தோடு இருக்கக்கூடாது. இது ஒரு மனிதனுக்கு அழகல்ல, ஒரு மூமினுக்கு அறவது அழகல்ல. மாறாக உழைப்பு செய்ய வேண்டும், ஹலாலான ரிஸ்கை தேடி போக வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். குறிப்பாக ஆண்கள் தன்னுடைய பொறுப்பாக நினைத்து, தன்னுடைய கடமையாக நினைத்து இதை என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். ஆக மார்க்கம் நமக்கு உழைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. சோம்பல் தனத்தை விட்டு, சோம்பேறித்தனத்தை விட்டு தடுக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி லஅன் يأخذ أحدكم حبله فيحتطب على ظهره خير له من أن يأتي رجلا فيسأله أعطاه أو منعه. உங்களில் ஒருவர் ஒரு கயிற்றை எடுத்து, கோடாரி எடுத்து காட்டுக்கு சென்று மரத்தை வெட்டி விறகுகளை அந்த கயிற்றை கொண்டு கட்டிவிட்டு அதை தன் முதுகில் சுமந்து மார்க்கெட்டுக்கு வந்து அதை விற்பனை செய்து சம்பாதித்து சாப்பிடுவது, இவ்வளவு உழைப்பெல்லாம் செய்து சம்பாதித்து சாப்பிடுவது
சம்பாதிக்காமல் பிறரிடம் கையேந்திய பிறகு கேட்ட பிறகு அவர் கொடுக்கவும் செய்வார், கொடுக்காமலும் போவார். ஆக கையேந்தி நிற்பதை விட இப்படி உழைத்து சம்பாதிப்பது அவருக்கு சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எந்த அளவிற்கு என்றால் அன்பானவர்களை, உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்பதை மார்க்கம் எவ்வளவு வலியுறுத்துகிறது என்பதை பாருங்கள். சில பேர் பணக்கார ஃபேமிலியில் பிறந்திருப்பார்கள். அவருடைய மூதாதைகள், தந்தையுடைய தந்தையோ முப்பாட்டனாரோ யாரோ சம்பாதித்து பெரிய சொத்தை வைத்து போயிருக்கலாம். சொல்வார்கள், ராஜ பரம்பரை 7 தலைமுறை சாப்பிடும் அளவுக்கு சொத்து சேர்த்து வைத்து இருக்கிறார். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒருவர் நினைச்சு கூடாது, நமக்கு தான் ஏகப்பட்ட சொத்து உண்டு என்று உழைப்பு செய்யாமலாம் இருக்கக்கூடாது. அவரும் ஏதாவது வேலை செய்ய வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். ஒரு பக்கம் ப்ராப்பர்ட்டி இருக்கட்டும், சொத்து எல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று மார்க்கம் நினைச்சுகிறது, சொல்கிறது. ஆகவேதான் சஹீஹ் புகாரியுடைய இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒருவர் தன் கையால் உழைப்பு செய்து சம்பாதித்து சாப்பிடுவதுதான் சிறந்த உணவாகும். ஆகவேதான் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சக்தி கொடுத்த காலம் வரை சம்பாதித்து சாப்பிடுவது நல்லது. பிள்ளைகள் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், 1க்கு 4 பிள்ளைகள் இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் நமக்கு சக்தியை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் ஏதோ ஒரு சின்ன வேலை முடிந்த அளவுக்கு சம்பாதித்து சாப்பிட்டால் அது நல்லது. சரியா? ஆம், உடல் ரீதியான சில பிரச்சனைகள் உண்டு, பிள்ளைகள் இருக்கிறார்கள் சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், பிள்ளைகள் பார்ப்பது கடமைதான். ஆனால் சக்தி இருக்கும் வரை சம்பாதித்து சாப்பிடுவதுதான் நல்லது. ரசூல் சொல்கிறார்கள், ஒருவர் தன் கையால் உழைத்து சம்பாதித்து சாப்பிடும் உணவுதான் அவர் சாப்பிடக்கூடிய உணவில் மிக சிறந்த உணவாகும் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஒரு உதாரணத்தை அடுத்து தருகிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தன் கையால் உழைத்து சாப்பிடக்கூடியவராக இருந்தார். என்ன, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம்தான் உழைத்து சம்பாதிப்பாரா? மற்ற நபிமார்கள் எல்லாம் உழைக்க மாட்டார்களா என்று கேட்டால் எல்லா நபிமார்களும் உழைத்து சம்பாதிக்கக்கூடியவர்களாக தான் இருந்தார்கள். இதில் பிரத்யேகமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய உதாரணத்தை ரசூல் சொல்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மன்னராக இருந்தவர், அரசராக இருந்தவர். கற்பனை செய்து பாருங்கள், அரசராக இருக்கிறார், இன்னொரு பக்கம் உழைத்து சம்பாதிக்கவும் செய்கிறார். அவர் செய்யக்கூடிய வேலை என்ன? இரும்பை பயன்படுத்தி போர் கவசம் செய்வது, வாள் செய்வது போன்ற வேலைகளை இவர்கள் செய்வார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான், சொல்கிறான். ஆக அரசராக மன்னராக இருந்தும் இன்னொரு பக்கம் நினைச்சுவார்கள், தன்னுடைய ரிஸ்க்குக்காக வேண்டி அவர்கள் உழைத்து சம்பாதிப்பார்கள். ஆக மற்ற நபிமார்கள் மன்னர்களாக இருந்திருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மன்னராக இருந்தும் என்ன செய்யவில்லை? என்னுடைய ஒரு வார்த்தைக்கு வேலை செய்வதற்கு 1000 பேர் இருக்கிறார்கள், நான் ஏன் உழைக்க வேண்டும் என்றெல்லாம் யோசிக்கவில்லை. மாறாக உழைத்து சம்பாதிக்கலாம். ஆகவேதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உதாரணத்தை தருகிறார்கள். ஆக அன்பானவர்களே, ராஜ பரம்பரையாக இருந்தாலும் பெரிய செல்வாக்குள்ள செல்வந்தர்களுடைய குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் உட்கார்ந்து அந்த ப்ராப்பர்ட்டியை சாப்பிடுவதற்கு பதிலாக உழைத்து சம்பாதிப்பதுதான் சிறந்தது. உழைக்க வேண்டும், வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது என்பதை இந்த மார்க்கம் நமக்கு சொல்கிறது. அன்பானவர்களே, நபிமார்கள் பொறுத்தவரையிலே பல உதாரணங்களை நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், அல்லாஹ் எந்தெந்த தூதரை இந்த பூமிக்கு அனுப்பினானோ, மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ரஅல் கனம், அந்த நபி ஆடுகளை மேய்க்கக்கூடிய வேலையை செய்திருக்கிறார், ஆடு மேய்த்திருக்கிறார். உடனே சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களும் ஆடுகள் மேய்த்திருக்கிறீர்களா? ரசூல் சொன்னார்கள், ஆம், குன்து அர்அல் கனம அலா கராரீத் லி அஹ்லி மக்கா, மக்காவாசிகளுக்கு சொந்தமான ஆடுகளை சில காசுகளுக்கு பதிலாக நான் என்ன செய்திருக்கிறேன், சிறு பருவத்திலே ஆடுகளை மேய்த்திருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக ஒவ்வொரு நபியும் ஆடு மேய்க்கக்கூடிய வேலையை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த வேலையை வாங்கி இருக்கிறான். அதற்கான காரணம் அதையெல்லாம் பேசும் பொழுது இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அவர்கள் சொல்வார்கள், ஆடுகளை மேய்க்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலே என்ன செய்யும், பொறுமை என்கிற அந்த குணம் வந்துவிடும். பொறுமை, சகிப்புத்தன்மை என்கிற அந்த குணம் வந்துவிடும். இதற்கு அடுத்த கட்டமாக அவர்கள் மனிதர்களை வழிநடத்தும் காலத்தில் அந்த பொறுமை, அந்த சகிப்பு தன்மை அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கும், அவர்களுக்கு உதவி செய்யும். அதற்காக தான் அல்லாஹ் நபித்துவ பொறுப்பை கொடுப்பதற்கு முன்பாக ஆடு மேய்க்கக்கூடிய அந்த சூழலை ஏற்படுத்துகிறான் என்பதாக ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அவர்கள் சொல்வார்கள். ஆக ஒவ்வொரு நபியும் ஆடு மேய்க்கக்கூடிய வேலையை செய்திருக்கிறார்கள். அதே போல அன்பானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதியன் என்கிற ஊருக்கு சென்றார்கள். எகிப்தை விட்டு ஃபிரௌனுடைய குடும்பத்தார்கள், ஃபிரௌனுடைய அடியாட்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்ட பொழுது உயிர் தப்பித்தவர்கள் மதியன் என்கிற ஊருக்கு சென்றார்கள். அங்கு போன பிறகு
அங்கிருந்த ஒரு நபி, அவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக சொல்லப்படுகிறது, அவராக இருக்கலாம் அல்லது வேறு நபியாக இருக்கலாம் அல்லது நபி அல்லாத ஒரு நல்லடியாராக கூட இருக்கலாம். அவர்களிடம் அவர்கள் சென்ற பொழுது அந்த பெரியவர் என்ன சொன்னார், என்னுடைய 2 பெண் பிள்ளைகளில் ஒரு பெண் பிள்ளையை நீங்கள் விரும்பினால் நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள். சரி, மகர் என்ன அந்த நிக்காஹுக்கு? அவர்கள் அந்த பெரியவர் சொன்னார்கள், 8 வருடம் நீங்கள் என்னுடைய ஆடுகளை மேய்த்து தர வேண்டும். ஆக மகர் என்பது பொருளாகவும் தரலாம், இப்படி ஒரு செயலாகவும் தரலாம். ஆனால் அந்த செயல் அந்த பெண்ணுக்கு அல்லது பெண்ணுடைய தந்தைக்கு பயன் சேர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆக சொன்னார்கள், 8 வருடம் நீங்கள் ஆடுகளை எனக்கு மேய்த்து தர வேண்டும், இதுதான் நீங்கள் தரக்கூடிய மகர். நீங்கள் விரும்பினால் இன்னொரு 2 வருடம் சேர்த்து 10 வருடமாக நீங்கள் என்ன செய்யலாம், ஆடுகளை எனக்கு மேய்த்து தரலாம் என்று சொல்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், 2இல் எந்த காலத்தை நான் பூர்த்தி செய்தாலும் என்ன செய்யக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. 8 வருடம் அது கன்ஃபார்மாக நான் பூர்த்தி செய்வேன், விரும்பினால் என்னால் முடிந்தால் 10 வருடமும் பூர்த்தி செய்வேன். 2இல் எந்த கால அவகாசத்தை நான் பூர்த்தி செய்தாலும் என்னை குற்றம் பிடிக்க கூடாது என்று சொல்லி நிக்காஹ் செய்தார்கள். சஹீஹ் புகாரியுடைய ஹதீசுகள் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அதிகமான அந்த காலகட்டத்தை தான் பூர்த்தி செய்தார். ரசூல் அவர்கள் சொன்னதாக அல்லது இப்னு அப்பாஸ் சொன்னதாக வருகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அதிகமான அந்த காலத்தை, அதாவது 10 வருடம் என்கிற காலகட்டத்தை தான் அவர்கள் பூர்த்தி செய்தார்கள். 8 வருடம் தானே அவசியம், அதோடு முடித்து கிளம்பி விடலாம் என்று யோசிக்கவில்லை, மாறாக 10 வருடத்தை பூர்த்தி செய்தார் என்பதாக வருகிறது. பாருங்கள் எவ்வளவு உழைப்பு, 10 வருடம் ஆடுகளை உழைப்பது என்பது, ஆடுகளை மேய்ப்பது என்பது எவ்வளவு உழைப்பை தேட விரும்பக்கூடிய ஒரு காரியமாகும். அதை அவர்கள் செய்திருக்கிறார், மகராக தந்திருக்கிறார்கள். ஆக உழைப்பதுதான் நபிமார்களுடைய வழியாக இருந்திருக்கிறது. நபிமார்களில் சில பேர் இரும்பை பயன்படுத்தி போர் கவசம் போன்ற விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஅலன்னா லஹுல் ஹதீத், அவருக்காக நாம் இரும்பை மிக லேசான விஷயமாக ஆக்கிவிட்டோம். அதை பயன்படுத்தி அவர் என்ன செய்வார், வஅல்லம்னாஹு ஸன்அத லபூஸின் லக்கும் லிதுஹ்ஸினக்கும் மின் பஅஸிக்கும், போரில் பாதுகாக்கக்கூடிய கவசத்தை உருவாக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நபிமார்கள் சில பேர் தச்சராக இருந்திருக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கார்பெண்டர் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சில செய்திகளில் பார்க்கிறோம். ஆக பல துறைகளில் ஈடுபட்டு அந்த நபிமார்கள் உழைத்து சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சஹாபா பெருமக்களுடைய உதாரணம் என்று எடுத்துக்கொண்டால் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பணக்காரர், மக்காவில் பெரிய செல்வந்தராக இருந்தவர், பெரிய வியாபாரி. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற பொழுது 0வில் வந்து நின்று விட்டார். கையில் எந்த காசும் கிடையாது, எல்லாமே மக்காவில் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக விட்டுவிட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்து விட்டார். வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சஅத் பின் ரபீ' ரலியல்லாஹு அன்ஹு, அவர் அன்சாரி, மதீனாவில் இருக்கக்கூடியவர், இந்த இரு சஹாபாவுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார். இந்த சகோதரத்துவத்துக்கு என்ன பொருள், அந்த மதீனாவில் உள்ள அன்சாரி சஹாபி என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய சொத்தில் ஒரு பகுதி அந்த முஹாஜிர் சஹாபிக்கு தர வேண்டும். மக்காவிலிருந்து வந்தவருக்கு வீட்டில் வசிக்க செய்து அவர்களுக்கு உண்டான உணவெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும், இதான் அவருடைய பொறுப்பு. ஆனால் சஅத் பின் ரபீ ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சொத்தில் பாதியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார், வீட்டில் வசிக்க செய்வதற்கு தயாராக இருக்கிறார், எல்லாமே அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சொன்னார்கள், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், மார்க்கெட் எங்கே இருக்கிறது எனக்கு வழிகாட்டுங்கள் போதும். சரி என்று மார்க்கெட்டுடைய வழி காட்டப்பட்டது. அந்த நாள் அவரிடம் இருந்த ஏதோ சில காசை கொண்டு ஏதோ வெண்ணெய் போன்ற சில விஷயங்களை வாங்கி நினைச்சார்கள். மார்க்கெட்டில் போய் ஆரம்பத்தில் அதை விற்பனை செய்தார்கள், லாபம் வந்தது. அடுத்த நாள் மீண்டும் வியாபாரம் செய்தார்கள். இப்படியாக 0விலிருந்து அவர்கள் வியாபாரம் செய்ய ஆரம்பித்து மீண்டும் பணக்காரராக மாறினார். எந்த அளவிற்கு சொன்னால், பணக்கார சஹாபாக்கள் என்று பட்டியலிட்டால் முதலாவது 2வது பெயர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுடைய பெயராக வரும். அவர்கள் வஃபாத்தான சமயத்தில் லட்சக்கணக்கான திர்ஹம் தீனார்களை அவர்கள் விட்டு சென்றார்கள். லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான கிடையாது, லட்சக்கணக்கான திர்ஹம் தீனார்களை அவர்கள் விட்டு சென்றார்கள். ஆக இது அப்படியே வந்து விடுமா, வீட்டில் உட்கார்ந்தபடியே எனக்கு அல்லாஹ்வுடைய ரிஸ்க் வேண்டும் என்று துஆ செய்தால் மாத்திரம் வந்து விடுமா? கிடையாது. தவக்குல் என்பது என்னது, அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அதோடு சேர்த்து உழைப்பு செய்ய வேண்டும். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுடைய உழைப்பின் வெளிப்பாடுதான் என்னது, அவர்கள் மீண்டும் பழையபடி பணக்காரராக மாறினார். ஆக உழைப்பதற்கு சஹாபாவுடைய வாழ்க்கையிலிருந்தும் பல உதாரணங்களை நாம் சொல்லலாம். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுடைய மனைவி, அவர்கள் சொல்வார்கள், ஒரு ஆடு இறந்து விட்டது,
ஆக அந்த ஆடு இறந்த பிறகு நாம் என்ன செய்தோம், அந்த ஆட்டை சாப்பிட முடியாது. இறந்து விட்டால், தானாக இறந்து விட்டால் அது அசுத்தமான ஒன்றாக ஆகிவிடும், அதை சாப்பிட முடியாது. ஆனால் அதுடைய தோலை என்ன செய்யலாம், உரித்து பதனிட்டு பயன்படுத்தலாம், அதற்கு அனுமதி உண்டு. ஆக சௌதா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஒரு ஆடு இறந்து விட்டது, ஆக அதோடைய தோலை உரித்து அதை நாம் பதனிட்டு அதை கொண்டு தோலால் உருவாக்கப்பட்ட பைகளை நாம் உருவாக்கி அதை, அல்லது பாத்திரம் மாதிரி உருவாக்கி அதை நாம் பயன்படுத்தி வந்தோம். எந்த அளவிற்கு சொன்னால் அந்த தோலால் உருவாக்கப்பட்ட அந்த பாத்திரத்தில் சில ஓட்டைகள் விழும் அளவுக்கு ஒரு நீண்ட காலகட்டம் அதை பயன்படுத்தினோம். இது பாருங்கள், வீட்டில் உள்ள பெண்கள் கூட என்ன செய்கிறார்கள், தோல் உரித்து அதை கொண்டு ஏதோ உருவாக்குவது, பயன்படுத்துவது, இப்படி ஏதாவது ஒரு உழைப்பு பயனுள்ள விஷயத்தை செய்ய வேண்டும். வெட்டியா இருக்கக்கூடாது, நேரத்தை வீணாக்க கூடாது. ஆண்களாக இருந்தால் உழைத்து சம்பாதிப்பது என்கிற தன்னுடைய கடமைகள், பெண்களாக இருந்தால் வீட்டை பராமரிப்பது, வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது, வீட்டில் உள்ள தன்னுடைய கடமைகளை செய்வது என்று அதில் தன்னுடைய நேரத்தை செலவு செய்ய வேண்டும், உழைப்பு செய்ய வேண்டும். ஆக மொத்தத்தில் உழைப்பு செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போல் அன்பானவர்களே, எந்த துறையில் நாம் ஈடுபட்டு உழைப்பு செய்து சம்பாதிக்கின்றோமோ அந்த துறையில் நாம் என்ன செய்ய வேண்டும், புலமை பெற முயற்சிக்க வேண்டும். நாம் சார்ந்த அந்த துறை, நாம் செய்யக்கூடிய அந்த வேலையை சிறப்பாக செய்வதற்கு என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொண்டு சிறப்பாக செய்ய முயற்சிக்க வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாருங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி கப்பல் உருவாக்கினார். எப்படிப்பட்ட கப்பலை உருவாக்கி இருப்பார், சற்று கற்பனை செய்து பாருங்கள். சென்ற நூற்றாண்டில் மிக சிறந்த இன்ஜினியரால் அந்த காலத்தின் மிகப்பெரிய கப்பல் என்று உருவாக்கப்பட்டு, டைட்டானிக் உருவாக்கப்பட்டு, சவாலிடும் விதத்திலே இது எப்போதும் என்ன செய்யாது, கடலில் மூழ்காது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் முதல் பயணத்திலே மூழ்கிவிட்டது, அட்லாண்டிக் ஓஷனிலே, இல்லையா? அப்படிப்பட்ட சிறந்த இன்ஜினியர் உருவாக்கிய கப்பல் உடைய கதி இப்படி. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்கிய அந்த கப்பல் எப்படிப்பட்ட புயலில் பயணம் செய்தது, அப்படிப்பட்ட புயல் மீண்டும் உலகத்தில் வரவே வராது. அப்படிப்பட்ட புயலை கடல் என்ன செய்யாது, பார்க்கவே பார்க்காது. அப்படிப்பட்ட மோசமான புயலிலும் உலகத்தில் மீண்டும் அத்தகைய ஒரு புயலை யாரும் பார்க்க இயலாது. அப்படிப்பட்ட புயலிலும் அந்த கப்பல் மூழ்காமல் பயணித்து பாதுகாப்பான முறையில் ஜூதி என்கிற ஒரு மலையில் போய் இறங்குகிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட கப்பலை உருவாக்கி இருப்பார், எவ்வளவு சிறப்பாக அந்த கப்பலை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கி இருப்பார். ஆக செய்யக்கூடிய காரியத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதையும் மார்க்கம் என்ன செய்கிறது, நமக்கு சொல்கிறது. அந்த உழைப்பு என்பது என்ன செய்யக்கூடாது, நேரத்தை ஒதுக்கி நாம் உழைப்பு செய்கிறோம், ஆனால் அந்த உழைப்பு வீணாகிவிடக் கூடாது. மாறாக அது பயன் தரக்கூடியதாக சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் செய்யக்கூடிய காரியத்தை சிறந்த விதத்தில் சிறந்த முறையில் செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு காரியத்திலும் இஹ்சானை கடமையாக்கி விட்டான். இஹ்சான் என்று சொன்னால் ஒரு காரியத்தை சிறப்பாக செய்வது. ரசூல் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஒவ்வொரு காரியத்திலும் இஹ்சானை கடமையாக்கி விட்டான். ஆக நாம் எந்த காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறோமோ, எந்த துறையை சார்ந்தவர்களாக இருக்கிறோமோ, எந்த வேலையில் நாம் இருக்கிறோமோ அந்த காரியத்தை, அந்த வேலையை சிறப்பாக செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அதை சிறப்பாக செய்ய வேண்டும். குறிப்பாக காசு வாங்கி நாம் ஒரு இடத்திலே காசு வாங்கி அந்த வேலையை செய்கிறோம் என்று சொன்னால் இந்த கடமை இன்னும் பெரிய கடமையாக மாறிவிடும். நாம் நம்முடைய வியாபாரம் செய்கிறோம் என்று சொன்னாலே அதை சிறப்பாக செய்வது நல்லது. ஆனால் ஒரு இடத்தில் காசு வாங்கி, சேலரி வாங்கி நாம் வேலை செய்கிறோம் என்று சொன்னால் கொடுக்கப்பட்ட அந்த வேலையை சிறப்பாக செய்தால்தான் அந்த முழு சேலரி நமக்கு ஹலால் ஆகும். இல்லை என்று சொன்னால் அதில் ஒரு பகுதி ஹலால், ஒரு பகுதி ஹராமாக மாறிவிடக் கூடும். நாம் மதரசாவில் படிக்கும் காலத்திலே நம்முடைய ஒரு ஆசிரியர் இருந்தார்கள். நாம் அவர்களை ஷேக் என்றுதான் அழைப்போம். மற்ற ஆசிரியர்மார்களை பெயர் சொல்லி ஷேக் ஃபுலான் என்று சொல்லிதான் அழைப்போம், ஷேக் அப்துல் ரஹ்மான், ஷேக் அப்துல்லா என்று. ஆனால் இவரை மாத்திரம் ஷேக் என்று சொன்னால் அவர்தான். ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர், பயபக்தி உள்ள, தக்வா உள்ளவர். அவர் ஒரு பாடத்தின் ஒரு பீரியட், ஒரு கிளாஸ் உடைய நேரம் உதாரணத்திற்கு 9 மணி ஆரம்பித்து 9:50க்கு முடியும் என்று சொன்னால் 9 மணிக்கு அங்கு பெல் அடித்ததும் அடுத்த நிமிடமே என்ன செய்வார்கள், வந்து வாசலில் நிற்பார்கள். இங்கு பாடம் முடித்ததும் 9:50க்கு பெல் அடித்து விட்டால் உடனே பாடத்தை முடித்து அடுத்த வகுப்புக்கு என்ன செய்வார்கள், விரைந்து செல்வார்கள். அப்படி செய்வதாக நாம் எந்த ஆசிரியரும் பார்த்தது கிடையாது. உரிய நேரத்தில் வருவார், உரிய நேரத்தில் வகுப்பை விட்டு வெளியேறி அடுத்த வகுப்புக்கு என்ன செய்வார்கள், விரைந்து செல்வார்கள். ஒரு நாள் நாம் கேட்டோம் அந்த ஆசிரியத்தில், எதற்காக இப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லி கேட்க, கொடுக்கக்கூடிய சேலரியை ஹலாலாக்குவதற்காக என்று சொன்னார்கள். காரணம் அந்த நேரம்
அந்த நேரத்தில் பாடம் நடத்துவதற்காக இந்த ஊதியம், இந்த சேலரி என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிடம், கடைசியில் ஒரு 10 நிமிடம் வீணாக்கி விட்டு, சரியா, பாடம் நடத்தாமல் தாமதமாக வந்து குறிப்பிட்ட ஒரு நேரம் மாத்திரம் பாடம் நடத்தினால் அந்த சேலரி ஊதியத்தின் ஒரு பகுதி ஹலால், ஒரு பகுதி ஹராமாகிவிடக் கூடாது என்பதாக சொன்னார்கள் காரணத்தை. ஆக அன்பானவர்களே, சேலரி வாங்கி நாம் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் குறிப்பாக அந்த வேலையை, அந்த பொறுப்பை சிறப்பாக செய்தால்தான் அந்த காசு நமக்கு முழுமையாக ஹலால் ஆகும் என்பதையும் கவனத்தில் கொண்டு நாம் ஈடுபடக்கூடிய இந்த காரியத்தை சிறப்பாக செய்ய நாம் முயற்சிக்க வேண்டும். அதற்கு சில விஷயங்களை கற்றுக்கொள்வதாக இருந்தால் கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு நான் இமாமாக இருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு இமாமுக்கு என்ன தேவை? குர்ஆனை சிறப்பாக ஓதுவது, சரியா, சரியான மார்க்க கல்வியை கற்று சரியான தகவலை மாத்திரம் மக்களுக்கு சொல்வது, வழி நடத்துவது. தான் சார்ந்த துறைக்கு என்ன கல்வி தேவையோ, என்ன விஷயம் தேவையோ அதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு தான் செய்யக்கூடிய வேலையை சிறப்பாக செய்ய வேண்டும். இப்படிதான் ஒவ்வொரு துறையிலும் தான் சார்ந்த வேலையை சிறப்பாக செய்வதையும் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. இரண்டாவதாக அன்பானவர்களே, நாம் உழைத்து சம்பாதித்து அல்லாஹ் நமக்கு ஒரு ஓனராக இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை தந்திருக்கிறான். நமக்கு கீழ் சில பேர் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்களை குறித்தும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய உழைப்புக்கு தேவையான அந்த ஊதியத்தை உரிய நேரத்தில் கொடுப்பது என்கிற விஷயங்களை மறந்துவிடக் கூடாது. நாம் உழைப்பு செய்து அல்லாஹ் நம்முடைய அந்த ரிஸ்கில் பரக்கத் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்களுடைய ஹக்கை நாம் என்ன செய்யக்கூடாது? தாமதிக்க கூடாது. இல்லை என்றால் அல்லாஹ் நம்முடைய சம்பாத்தியத்தில் பரக்கத் செய்ய மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஅதுல் அஜீர அஜ்ரஹு قبل ان يجف عرقه. உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவருடைய ஊதியத்தை அவருடைய வேர்வை காய்ந்து போவதற்கு முன்பாக கொடுத்து விடுங்கள். நீங்கள் பெரிய ஓனராக இருக்கலாம், பெரிய செல்வந்தராக இருக்கலாம், உங்களுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய கிருபையால் ஒவ்வொரு நாள் அடுப்பு எரியக்கூடிய நிலையில் இருக்கலாம். ஆனால் கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய சில கூலி வேலை செய்யக்கூடிய மக்கள் அந்த நாள் சம்பாதித்து காசு வந்தால்தான் அவருடைய வீட்டில் அடுப்பு எரியும். அப்படிப்பட்ட நிலையும் இருக்கலாம். ஆக அல்லாஹ் நமக்கு நிறைய வசதி வாய்ப்பு கொடுத்திருக்க வேலை கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய கூலி வேலை செய்யக்கூடியவருடைய நிலையை புரிந்து கொள்ளாமல் தாமதம் செய்வது, காசு கொடுக்க தாமதித்து கஷ்டப்படுத்துவது என்றெல்லாம் செய்யாமல் உரிய நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? அந்த காசை கொடுத்து விட வேண்டும். சொல்ல போனால் ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக, அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமை நாளில் 3 விதமான மக்களுக்காக நான் நின்று வாதிடுவேன். 3 விதமான மக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? நின்று அநீதி இழைத்தவர்களோடு வாதிடுவான். அதில் ஒரு சாரார் யார்? யாருக்கு வேலையை கொடுத்து அதற்குரிய ஊதியத்தை கொடுக்காமல் ஒருவன் கஷ்டப்படுத்தி விட்டானோ அந்த நபர் சார்பாக அல்லாஹ் என்ன செய்வான்? வாதிடுவான் என்பதாக ஹதீஸில் வருகிறது. ஆக நாம் உழைத்து சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாத்தியத்தை எல்லாம் பரக்கத் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்களுடைய கஷ்டத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ற வேலைகளை தாருங்கள். அவர்களுடைய சக்திக்கு ஏற்ற வேலைகளை தாருங்கள். சக்திக்கு மீறி உள்ள வேலைகளை தந்தால் நீங்களும் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், சேர்ந்து வேலை செய்யுங்கள் என்பதாக ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அன்பானவர்களே, உழைத்து சம்பாதிக்கும் காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எந்த பணியில் இருக்கின்றோமோ, எந்த துறையில் இருக்கின்றோமோ, எந்த துறையில் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவை தந்திருக்கிறானோ, டேலண்ட் தந்திருக்கிறானோ, அந்த விஷயத்தை அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் சொல்லித்தர வேண்டும். நம்மோடு அந்த கலை, நம்மோடு அந்த அறிவு என்ன செய்யக்கூடாது? கபரில் போய்விடக் கூடாது. மாறாக அடுத்த தலைமுறைக்கும் அதை சொல்லித்தர வேண்டும். சமீப காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய மார்க்கறிஞர் ஷேக் அல்பானி என்பவர், அவர் ஒரு பக்கம் பெரிய மார்க்கறிஞர், ஹதீஸ் துறை சார்ந்தவர், புத்தகங்களை எழுதுவது, ஆய்வு செய்வது என்று தன்னுடைய நேரத்தை எல்லாம் லைப்ரரியில் செலவு செய்வார், மதரசாவில் செலவு செய்வார். ஆனால் சம்பாத்தியத்துக்கு என்ன செய்வார்கள்? அவர்கள் வாட்ச் ரிப்பேர் செய்வார்கள். சரியா, கையில் காசு இல்லை என்று சொன்னால் கடையை திறந்து மக்களை எதிர்பார்த்த வண்ணம் இருப்பார். சில பேர் வந்து வாட்ச் ரிப்பேர் செய்து ஓரளவு காசு வந்து விட்டது என்று சொன்னால் கடையை அடைத்து லைப்ரரிக்கு சென்று விடுவார். அடுத்து காசு காலியாகிவிட்டால் மீண்டும் வந்து கடை திறப்பார். இது அவருடைய மாமூலாக இருந்தது. ஆக அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய தந்தை எனக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நன்மை தான் என்னது? எனக்கு வாட்ச் ரிப்பேர் செய்யக்கூடிய அந்த கல்வியை கற்று தந்து விட்டார்கள். அதை வைத்துதான் நான் இப்போது சம்பாதிக்கிறேன் என்று பெரிய ஒரு நியமத்தாக அதை சொல்கிறார்கள். ஆக அடுத்தடுத்த தலைமுறைக்கு தன்னுடைய கலைகளை என்ன செய்ய வேண்டும்? பெரியவர்கள் சொல்லித்தர வேண்டும்.
கல்வியை அவர்களுக்கு தர வேண்டும், கல்வியோடு சேர்த்து சில கலைகளை என்ன செய்ய வேண்டும், சொல்லி தர வேண்டும். இதையும் மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் உழைப்பு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. உழைப்புக்கு நேர்மாற்றமாக சோம்பேறித்தனம், சம்பாதிக்காமல் வீட்டில் இருப்பது, குறிப்பாக ஆண்களாக இருந்தால் தன்னுடைய பொறுப்பை மறந்து சம்பாதிக்காமல் வீட்டில் இருப்பது போன்ற இந்த விஷயங்களை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு முஸ்லிமையும் பாதுகாப்பானாக. பொறுப்பை உணர்ந்து அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து ஹலாலான ரிஸ்கை தேடி உழைப்பு செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கிருவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஜுமாவுடைய முதல் உரையில் உழைக்க வேண்டும், உழைத்து ஹலாலான சம்பாத்தியத்தை தேட வேண்டும், அதேபோல் உழைக்கும் பொழுது சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நாம் சுட்டிக்காட்டினோம். அதே வரிசையில் இன்னொரு முக்கியமான விஷயம்தான், நாம் ஹலாலான சம்பாத்தியத்தை உழைத்து சம்பாதிக்கிறோம், வியர்வை சிந்தி சம்பாதிக்கிறோம் என்று சொன்னால் அதை செலவு செய்யும் பொழுது அல்லாஹ்விடம் நாம் நன்மை எதிர்பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய பொறுப்பை தான் செய்கிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர் சம்பாதித்து மனைவி மக்களை காப்பாற்றுவது பொறுப்புதான். ஆனால் அந்த பொறுப்பை நிறைவேற்றும் பொழுதும் அதை ஒரு இபாதத்தாக நினைத்து, நன்மையாக நினைத்து செலவு செய்தால், மனைவி மக்களுக்கு செலவு செய்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான், மகத்தான சதகாவுடைய நன்மை தருவான். சொல்லப்போனால் சில ஹதீசுகளில் சதகாவில் மிக சிறந்தது, அதாவது செலவு செய்யக்கூடிய அந்த காசில் மிக சிறந்தது மனைவி மக்களுக்காக செலவு செய்யக்கூடிய காசுதான் என்பதாக கூட ஹதீஸில் வருகிறது. ஆக இதையும் ஒரு இபாதத்தாக நினைத்து நாம் செய்தால், நாம் நம்முடைய வேலையை செய்கிறோம், நம்முடைய பொறுப்பை செய்கிறோம். மார்க்க ரீதியாக பொறுப்பு தான், உலக ரீதியாக ஒரு பொறுப்பு தான். ஆனால் அந்த பொறுப்பிலும் அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு மகத்தான கூலியை தருவான். குடும்பத்தையும் தாண்டி அல்லாஹ் நமக்கு தந்த அந்த கலை, நாம் செய்யக்கூடிய இந்த வேலை, அதை கொண்டு பொதுமக்களுக்கும் நாம் இயன்ற அளவு நன்மை சேர்க்க முயற்சி செய்ய வேண்டும். இதையும் நாம் சேர்த்து கொண்டால் ரிஸ்கை தேடுவது, சம்பாதிப்பது, உலகத்தை நாடுவது கூட வணக்கமாக மாறிவிடும். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே இந்த விஷயத்தை தன்னுடைய செயலால் பிறருக்கு இயன்ற அளவு நன்மை சேர்க்க வேண்டும் என்கிற அந்த அர்த்தத்தை சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா குல்லி முஸ்லிமின் சதகா, ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் சதகா கொடுப்பது கடமையாகும், தர்மம் செய்வது கடமை. சஹாபா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யாரிடத்தில் சதகா கொடுப்பதற்கு வசதி இல்லையோ, காசு இல்லையோ, அவர் என்ன செய்வது? ரசூல் சொன்னார்கள், அதற்கு பதிலாக ஃபயஅமல் பியதை, தன் இரு கைகளை கொண்டு உழைத்து சம்பாதிக்கட்டும், சம்பாதித்து அந்த சம்பாத்தியத்தை கொண்டு தனக்கும் நன்மை சேர்க்கட்டும், பிறருக்கும் நன்மை சேர்க்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸில் பார்க்கிறோம். அதே போல இன்னொரு ஹதீஸ், அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு உழைக்க வேண்டும், மேலும் அந்த உழைப்பால் நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கு என்ற அளவு நன்மை சேர்க்க முயற்சி செய்ய வேண்டும் என்கிற அந்த கருத்தை எந்த அளவிற்கு அழகாக சொல்கிறார்கள் என்று பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய செய்தி, இன் காமத்திஸ் ஸாஅத்து வஃபி யதி அஹதிக்கும் ஃபஸீலா ஃபைன் இஸ்ததாஅ அல்லா தகூம ஹத்தா யக்ரிஸஹா ஃபல்யக்ரிஸ்ஹா. கியாம நாள் வரப்போகிறது, தெரிந்துவிட்டது, கியாம நாள் வரப்போகிறது. அந்த நிலையில் ஒருவருடைய கையில் ஈச்சமர கன்று உண்டு இருக்கிறது என்று சொன்னால், கியாம நாள் நிகழ்வதற்கு முன்பாக அந்த ஈச்ச மரத்தை, அந்த கன்றை நட்ட முடியும் என்று சொன்னால் அதை செய்து முடித்து விடட்டும் என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக நாம் நன்மையான ஒரு காரியம், பயன் சேர்க்கக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்னால் அதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும், உழைப்பு செய்ய வேண்டும் என்று இந்த அளவிற்கு ரசூல் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். اللهم آت أنفسنا تقواها وزكها وأنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم انصر الإسلام والمسلمين وخذل الكفرة واليهود والنصارى والمشركين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.